வாழ்வாதாரத்திற்கு இல்லை வாழ்க்கை செலவுகளில் என்ன விஷயத்தில் இந்த அரசு மக்களோடு உறுதுணையாக நின்றிருக்கிறது? ஒன்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு விலைவாசியிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கை நெருக்கடி வரை, இன்னும் சொல்லப்போனால் ஓரணியில் தமிழ்நாடாக இருக்கட்டும், ஒன்றிணைவோம் வா என்று எப்போ நீங்கள் கூப்பிடுவீங்க? ஆட்சி முடிஞ்ச போகிற நேரத்தில் ஓரணிவோம் வா, ஓரணியில் தமிழ்நாடா? இதன் மூலம் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? மறுபடியும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க தயவுசெய்து அப்படின்னு தான் கேட்க வர்றீங்களே ஒழிய, என்ன செஞ்சுருக்கீங்க? அவங்க திருப்பி உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கோ, ஏன் சிதறி இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்காரங்களாம் சிதறி கிடந்தாங்களா? இல்லை ஓரணியில் தமிழ்நாடுனா என்ன பொருளில் நீங்கள் சொல்கிறீங்க? அதில் ஏதாவது ஒரு அணியில் திரண்டு வாங்கன்னு சொன்னால் எதை எதிர்ப்பதற்குன்னா, நீங்கள் எதையாவது தொடர்ந்து எதிர்த்துருக்கீங்களா? ஒரு சாதாரண பால் விலையை கூட மத்திய அரசு சொன்னால் ஏற்றிடுறான்றீங்க. சரி, நீங்களே பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னீங்க, அதையும் குறைக்க முடியல. வீட்டு வரியை மத்திய அரசு சொல்லிச்சு உயர்த்துறாங்கிறீங்க. சரி, நீங்கள் சொன்ன சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுக்க சொன்னால் அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதாவது மத்திய அரசு செய்ய வேண்டியதை அவர்களிடம் போராடி பெற வேண்டியதும் பெற்றுத்தரல. நீங்களாக உங்களுடைய ஓனாக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல. இப்போ இதை எங்களை ஒன்றிணைப்போம் வா, ஒருங்கிணைப்போம் வா, ஓரணியில் தமிழ்நாடுனா எதுக்கு? இதே மாதிரி நீங்கள் பொய் சொல்லி ஓட்டு கேட்பீங்க. நாங்கள் எல்லாத்தையும் விற்றுட்டு இருக்கிற காசு எல்லாத்தையும் வரியாகவும் கட்டணமாகவும் செலுத்திட்டு தெருவில் போகிறதுக்கு ஓரணியில் கூப்பிட்றாங்களா?